ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். மேடம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க பொண்ணான நேரத்தை என் கூட செலவு பண்ண வந்திருக்கீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் உங்க செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃபரண்ட் சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் அப்படியே ஆடிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து வண்டிக்கு வந்துட்டேங்க. 3 நாளாக நான் வீடியோவே போடல. பாருங்க, என் கண்ணை பார்த்தா தெரியும். எனக்கு சரியாகவே தூக்கம் ஃபர்ஸ்ட் இல்லை. வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதனால வந்து என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி வீடியோவே போட முடியல. இன்றைக்குமே வந்து அப்படியே தூங்காமல் தான் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் என்ன அப்படின்னா, ஒரு 2 o'clock இருக்கும் நைட்டு. ஆனால் லோடு வந்து ஏற்றிட்டு இருக்காங்க இன்னமும். லோடு ஏற்றுறதுனால அப்படியே நான் முழிச்சிட்டு இருக்கேன். சரி, முழிச்சிருக்க டைமோட நம்ம இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஏதாவது வீடியோவில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே நான் சரி பண்ணி நல்ல குவாலிட்டியான வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே, நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸுக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். எதுக்கு அப்படின்னா, நம்ம சேனல் வந்து 1.8K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியாச்சுங்க. 1.8Kங்க. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நம்ம மானிட்டேஷன் ஆயிடுவோம். அப்ப வந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆனா என்ன, நிறைய பேர் நீங்க வீடியோவெல்லாம் பாக்குறீங்க. என்னோட நிறை குறைகள் எல்லாமே நீங்க வந்து கமெண்ட்ல சொன்னாதான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு நல்ல வீடியோவா நான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன டாபிக்கை பத்தி நான் பேசுறதுன்னு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பேசுறதுல ஏதாவது மாத்தணுமா, இல்ல நான் ஏதாவது தப்பு இருக்கனா, ரைட் இருக்கா, எல்லாமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் வந்து அடுத்து வர காலகட்டங்கள்ல நான் உங்களுக்கு குவாலிட்டியான வீடியோவா என்னால கொடுக்க முடியும். மேடம், நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிருக்கீங்க. புதுசா வர வியூவர்ஸ் வந்து வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போகாம நம்ம மேடஃபம்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தர் ஆகுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ். மேடஃபம் யாருன்னா அது நீங்க தான். நம்ம வீடியோவை ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ற எல்லாருமே நீங்க தான் மேடஃபம். மேடஃபம்னா மேக் இட் டிஃபரண்ட் சேனலோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுதான் மேடஃபம், நீங்க தான் அது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு சிவன் கோயிலுக்காக பல உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க நம்புவீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நாட்டுல கோயில்களுக்காகவும் மதத்துக்காகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். நிறைய உயிர்களை நம்ம இழந்திருக்கோம். அது வந்து நமக்கு ஒரு விதமா பழகி போயிருச்சு. இது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதே வந்து நம்ம மனசுக்கு பழக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஆயிருக்கும். ஆனா இதுவே வந்து ஒரு வெளிநாட்டுல ஒரு மதத்துக்காக ஒரு நிறைய உயிர்கள்லாம் பறி போயிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பிதாங்க ஆகணும். அதுவும் மட்டும் இல்லாம வெளிநாட்டுல நம்ம இந்து மதத்தை சேர்ந்த சிவன் கோயிலுக்காக ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு 2 நாட்டுக்கு இடையில மிகப்பெரிய போரே வந்து வெடிச்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்த வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மேடஃபம்ல ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. வழக்கம் போல இந்த வீடியோவையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்தா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த போரை பத்தியும் இந்த வீடியோவை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கம்போடியா வரைக்கும் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. வாங்க, உங்களை கம்போடியா வரைக்கும் கூட்டிட்டு போறேன். ஓகேங்களா? இப்போ கம்போடியா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன நாடு தான். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல ஒரு பார்டர் ஷேர் பண்ற மாதிரி ஒரு நாடு இருக்கும்ல, அது வந்து தாய்லாந்து. ஓகேவா? தாய்லாந்து விசஸ் கம்போடியா. தாய்லாண்டோட பார்டர் ஷேர் பண்ற நாடு தான் வந்து கம்போடியா. தாய்லாண்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா,
எல்லாருக்குமே எப்படி சொல்றது, தாய் மசாஜ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஏகப்பட்ட விஷயம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தாய்லாந்துல. அவ்வளோ ஒரு பார்ட்டி வந்து பார்ட்டிஸ் வந்து அதிகமா ஒரு நடக்கக்கூடிய ஒரு நாட்டுல மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடுவுல அந்த பார்டர்ல வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஓகேங்களா. 90ஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்மள வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்துல அப்ப வந்து கம்போடியா அந்த நாட்டை வந்து பிரெஞ்சுக்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. தாய்லாந்துக்கு பக்கத்துல இருக்க கம்போடியாவை பிரெஞ்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்துல வந்து பார்டரை பிரிக்கும் போது இந்த சிவன் கோயிலை வந்து கம்போடியா குள்ள இருக்கிற மாதிரி வந்து பார்டரை பிரிச்சு வச்சிடறாங்க. பிரிச்சு வைக்கும் போது தாய்லாந்து வந்து அப்போ அவங்கள்ட்ட கேட்கல. ஏன் அப்படின்னா, தாய்லாந்து வந்து அப்போ வந்து அவங்க சின்ன நாடு. ஓகேங்களா. பிரெஞ்சு கிட்ட போய் இவங்க கேட்க முடியாது. ஏன்னா அப்போ வந்து பிரெஞ்சு ஏகப்பட்ட நாடை வந்து கேப்சர் பண்ணி ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆர்மி வச்சிருக்கிற கண்ட்ரியா வந்து இருந்தாங்க. அதனால வந்து எதுக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆளுகிட்ட போய் நம்ம பஞ்சாயத்து இழுத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து தாய்லாந்து இதை சைலண்டா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாளடைவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கம்போடியா வந்து ஓரளவுக்கு அவங்களும் இப்போ நம்ம எப்படி நம்ம எல்லாம் மேல வந்துகிட்டே இருக்கோம்ல, அதே மாதிரி அவங்களும் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து தாய்லாந்து ஓரளவுக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க இன்னும் வளரல. ஒரு சின்ன கண்ட்ரி தான் கம்போடியா. ஓகேங்களா. இவங்களோட எப்படி இன்கம் எதை மீன் பண்ணி இருக்கு அப்படின்னா, ஒரு கோயில். ஓகேவா. அவங்க நாடே எதை நம்பி இருக்கு அப்படின்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் அது வந்து கம்போடியால இருக்கு. அது அங்கோர் வாட் அப்படின்னு சொல்லிட்டு அதை விசிட் பண்றதுக்கு ஏகப்பட்ட மக்கள் வராங்க. இந்த உலகத்துல இருந்து எல்லா விதமான பீப்புள்ஸ் நீங்க அங்க அங்கோர் வாட் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா கண்ட்ரில உள்ள மக்களையும் நீங்க அங்க பார்க்கலாம். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான இடமா அங்கோர் வாட் வந்து இருக்கு. ஓகேங்களா. இத வந்து கம்போடியா எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அங்கோர் வாட் அப்படிங்கிற ஒரு கோயிலை வச்சுக்கிட்டே நம்ம இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியறப்போ, இதே ரிலிஜியனை சேர்ந்த சிவன் கோயில் நம்ம இதுவும் ஆதி காலத்துல ரொம்பவுமே பழமையான கோயில். கிட்டத்தட்ட ஒரு 1000 1500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல இருந்து இந்த கோயில் வந்து அங்க இருக்கு. அது எப்படின்னா, நம்ம பாண்டியர்கள் சேல சோழர்கள்லாம் இங்க ஆண்டுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மன்னர்கள்லாம் இங்க வந்து பழக்கமாகி நம்மளோட சிவனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி அவங்க வந்து அங்க கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து இந்த கோயிலோட வரலாறு. அது மாதிரி இந்த அங்கோர் வாட் மாதிரியே அதுவும் ஒரு பழமையான கோவில். அப்ப இங்க வர்ற மக்களை வந்து இதே மாதிரி இங்க இன்னும் கோயில் இருக்கு, அங்க போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களை அங்கேயும் கூட்டு போய் இன்னும் கொஞ்சம் டூரிஸ்டோட இதை வந்து பெருசாக்குறதுக்காக அவங்க பிளான் பண்றாங்க. ஓகேங்களா. இப்ப அங்க ஆல்ரெடி என்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அவங்க பிரெஞ்சுக்காரங்க அந்த பார்டரை வந்து பிரிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. பிரிச்சு வச்சு போகும்போது கோயில் வந்து இதுல கம்போடியால இருக்கு. அந்த கோயிலுக்கு போவாங்கல்ல படிக்கட்டு, அது வந்து மலை மேல இருக்கிற ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு போறதுக்கு படிக்கட்டு இருக்கும் தெரியுமா. அந்த படிக்கட்டு எங்க இருக்குதுன்னா தாய்லாந்துல இருக்கு. பாத்திருக்கீங்களா. ஒரு 4 கிலோமீட்டர் வந்து படிக்கட்டு. அந்த 4 கிலோமீட்டர் படிக்கட்டுமே வந்து தாய்லாந்துல இருக்கு. கோயிலோட அந்த கற்ப கிரகம் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் மட்டும் கம்போடியால இருக்கு. இதனால வந்து நிறைய ஒரு அப்பப்ப சின்ன சின்ன சர்ச்சைகள்லாம் வரும். ஆனா வந்து இங்க தாய்லாந்துல இருக்கிறவங்களும் அந்த கோயிலுக்கு போவாங்க, கம்போடியால இருக்கிறவங்க கோயிலுக்கு போவாங்க. ஏன்னா எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தானே, எல்லாம் ஒரே ரிலிஜியனை கும்பிடுறவங்க தானே. அதனால வந்து இங்க விசா பர்மிட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணா போகலாம் வரலாம். ஓகேவா. இதுல ஒரு சில கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கம்போடியாவை சேர்ந்தவங்க அதான் இந்த பிளான் அந்த டூரிஸ்ட் பிளானா மாத்துறதுக்காக. ஏன்னா வந்து இப்ப அந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு வர்றவங்க தாய்லாந்துல இறங்கி இங்க வரணும். புரியுதுங்களா. அப்போ இவங்க கம்போடியா என்ன பிளான் பண்றாங்கன்னா, நமக்கு உள்ள கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியவிகார் அப்படிங்கிற கோயிலும் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அங்கோர் வாட்டுக்கு வர்ற மக்கள் இந்த வழியாவே நம்ம கம்போடியால இருந்தே வந்து அந்த கோயிலுக்கு போக முடிஞ்சுது அப்படின்னா இன்னும் நம்மளோட இன்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுங்க. ஓகேவா. அந்த அந்த பார்டர்ல வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் நடக்குது. இவங்களும் பெட்ரோல் வைக்கிறாங்க, அவங்களும் பெட்ரோல் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இவங்க என்ன பண்ணிடுறாங்க, கம்போடியா வந்து யுனெஸ்கோல போய் இந்த கோவில் அதாவது பிரியவிகார் அப்படிங்கிற இந்த கோயிலும் அதோட படிக்கட்டு 4 கிலோமீட்டர் வந்து தாய்லாந்துக்குள்ள இருக்கு. சரிங்களா.
அந்த படிக்கட்டு எல்லாமே வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிடுறாங்க. இது வந்து தாய்லாண்டை ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுது. இது மட்டும் இல்லாம பார்டர்ல வந்து அந்த காவலுக்கு நிப்பாங்கல்ல, அந்த ஆபீசர்ல ஒருத்தர் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஒரு லேண்ட்மைன் மேல கால வச்சிடுறாரு. லேண்ட்மைன் அப்படின்னா கண்ணிவெடி. அந்த கண்ணிவெடி மேல கால வச்சிடுறாரு. கண்ணிவெடி வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு என்ன ஒரு கோவம்னு தெரியல. கண்ணிவெடி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல இவர் கால வச்சிடுறாரு. என் ஆளுகளுக்கே நீங்க கண்ணிவெடி வைக்கிறீங்களா? அதுவும் என் இடத்துக்குள்ளேயே நீங்க வச்சிருக்கீங்க. இது உங்க இடம்னு எழுதி வாங்கினது மட்டும் இல்லாம, என் இடத்துக்குள்ள நீங்க கண்ணிவெடி வேற வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து கேட்கறதுக்கு, ஏப்பா இதெல்லாம் இப்ப வச்சதுல இது எப்பயோ வச்சது. அதாவது 18ஸ் காலகட்டத்துல வந்து வச்சது. அப்ப வச்சிருந்தாலும் நீங்க தானே வச்சிருக்கீங்க. இதை எதுக்கு வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ப்ராப்ளமா ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வழி இந்த பக்கம் இருக்குல்ல, இவங்க புதுசா இந்த பக்கம் வழிய வேற ஓப்பன் பண்ணிட்டாங்க. வழிய ஓப்பன் பண்ணிட்டு இங்கிட்டு இருக்கிற மக்கள் வந்து யாருமே வரக்கூடாது, போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து கம்போடியா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் தாய்லாந்துல இருக்கிற மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்ககிட்ட தாய்லாந்து கிட்ட. இது வந்து 2 பேத்துக்குமே வந்து உகந்த கோயில் தான். எல்லாருமே வந்து ஒரே ரிலீஜியனை தான் கும்பிட்டுட்டு இருக்கோம். அது ஏன் வந்து நாங்க மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தோட கவர்மெண்ட் என்ன நீங்க தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ரெஷர்லாம் வந்து தாய்லாந்து மேல விழுக ஆரம்பிக்குது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்போடியாவை அடிச்சிடுறாங்க. அதுக்கு பதிலுக்கு இவங்க கம்போடியாவும் தாய்லாந்து அடிச்சிடறாங்க. ஏன்னா கம்போடியா மிகச்சிறிய நாடு தான். ஆனாலுமே இவங்க தாய்லாண்டை அடிச்சிடுறாங்க. இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒண்ணுமே அறியாதவங்க எதுக்கு நடக்குது ஏன் நம்ம சாகுறோம் அப்படின்னு தெரியாம எதுக்காக சாகுறோன்னே தெரியாம 40 பேர் செத்துருக்காங்க. அதுல குழந்தைங்க நிறைய வீட்டுல சும்மா தூங்கிட்டு இருந்தவங்க அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க. 40 பேர் ஏகப்பட்ட பேர் அடிபட்டு இருக்கு அவங்களுக்கு. அப்படியே வந்து அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மேல இருந்து வந்து பாம்பு விழுகுறது நம்ம ஆபரேஷன் செந்தூர்ல காமிச்ச மாதிரி நிறைய பாம்ஸ் எல்லாம் வந்து விழுகிறது அது எல்லாமே காமிக்கிறாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட பேர் நிறைய அடிபட்டு இருக்கு. இந்த வீடியோல இருந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இந்த பிரச்சனைக்கு கம்போடியா காரணமா தாய்லாந்து காரணமா யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கம்போடியா தான் காரணம் அவங்க மேலதான் தப்பு அப்படின்னா கம்போடியான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தாய்லாந்து மேலதான் தப்பு அப்படின்னா தாய்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் செந்தில். டாடா பை பை.